7:30 சனிக்குள்ளே உள்ள கால் எடுத்து வைக்கிற மாதிரி, ஒரு புது வீட்டுக்கு போகிற மாதிரி, மணமகளாக போகிற மாதிரி. ஸோ கால் பத்திரமா பார்த்துக்கணுன்றது தான் பரிகாரம். ஸோ காலில் தான் மேஷத்துக்கு பிரச்சனை வரும்னு ஒரு அர்த்தம். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணலைன்னா மேஷத்துக்கு இந்த வருஷம் நல்லா செய்யும். அதனால் ஃபஸ்ட்டு பெரிய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி இப்போத்துலேருந்து ரெடி ஆகிடணும். மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா கல்யாண அமைப்பெல்லாம் நல்லா வரும். மேஷம் இருக்கிற வீட்டிலே சுபவிரயம் வருமா. மேஷத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த வருஷம் இந்த வேலை போல் அந்த வேலை போல் படிக்க போல் படிப்பு தடையாயிடுச்சு, இது தடையாயிடுச்சு, அதெல்லாம் பிரச்சனையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் உயரும். ஏற்கனவே ஒரு தொழிலில் இருந்தாலும் பல தொழில் செய்யக்கூடிய பிராப்தம் வரும். ட்ரேடிங் வரும், ஃபைனான்ஸ் வரும், அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ரியல் எஸ்டேட் வரும், ஃபண்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, சிட்டு ஆரம்பிப்பாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, பெரிய கம்பெனியுடைய ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பாங்க, அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்குவாங்க, வேறு நாட்டுக்கு நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். பாஸ்போர்ட்லாம் அற்புதமாக வச்சுக்கணும். கல்யாண அமைப்பில் டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு செட் ஆகிடும். மேஷத்துக்கு எப்பவுமே அந்த தேகாரக்கத்தில் அடிவயிறு, கழிவு பாதை, முட்டி வலி, பாதம் வரைக்கும் பார்த்து. அதே போல் பிள்ளையார் வழிபாடும் முருகர் வழிபாடும் ரொம்ப விசேஷம். மேஷத்துக்கு கல்யாண டைம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வருஷத்துலேருந்து குரு பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால இந்த சமயத்தில் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன்னா அப்புறமா ஒரு 60வது கல்யாணம் தான் பண்ணிக்கணும்.